என்னோட படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கோட ப்ராடக்ட் நானு. எம்எஸ்டபிள்யூ படித்த நபர். அப்போ வந்து நான் ஒரு ப்ரொஃபஷனல் சோஷியல் ஒர்க்கர். இது எனக்குள்ள இருக்கு. அப்டின்னும் பொழுது, எனக்காக யோசிக்கிறதுன்றது என்னால முடியல. ஓகே. ஸோ என்ன லட்சக்கணக்கான பெண்கள் தொழில் முனைவோர்கள நான் வந்து என்னோட ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல நான் பண்ணியிருந்தாலும், நான் அதுக்கப்புறம் வெளியில வரேன். நான் வந்து கடைசியா இடிஐல வேலை பார்க்குறேன். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மென்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியால 2024 வரைக்கும் வேலை பார்க்குறேன். வெளியில வரும்பொழுது கூட ஒரு 6 மாதங்கள் வரைக்குமே 21 வாரங்கள் வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் போடுறேன். பெண்களுக்காகவும் யார் வந்தாலும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. 1, 2 பேர் தான் ஜென்ஸ் வருவாங்க. பட் இத இத பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஃப்ரீ. இப்ப மக்கள்கிட்ட போகல. அப்பதான் இத நம்ம வந்து அ கரெக்ட்டா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும். அப்டின்னும் பொழுது தான் இது திறன் இந்தியா வந்து உருவாகுது. ஸோ எனக்கு வந்து என்ன மட்டும் வளர்த்துக்கணும் அப்டிங்கிறத விட, விமென்க்குள்ள அவங்களோட பொட்டன்ஷியல், மென்னுக்குள்ள அவங்களோட ஸ்ட்ரென்த். ஸோ நோ யுவர் ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லுவாங்க. நீ யாருன்னு முதல்ல உணர்ந்துக்கிட்டாலே, அதில வந்து அவங்களோட ஸ்கில்லுன்னு இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஸ்கில் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு திங்கிங்கே ஸ்கில்லா இருக்கும். சிலர் ஃபாஸ்ட்டா திங்க் பண்ணுவாங்க. சிலர் ஸ்லோவா திங்க் பண்ணுவாங்க. பட் ஆன்டர்பிரினர்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஓரியன்டடா இருந்தா ஃபாஸ்ட்டா திங்க் பண்ணணும். அதுவே நாலேட்ஜ் சர்வீஸ் ஓரியன்டடா இருந்தா ஸ்லோவா திங்க் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னுமே ஒரு ஸ்கில்லுக்கு கீழ தான் வருது. அப்போ இந்த ஸ்கில்லுக்கு கீழ ஒரு ஒரு விஷயங்கள் வரும்பொழுது, எனக்குன்னு யோசிக்கிறத விட, நான் மக்களுக்காகன்னு யோசிச்சேன். அதில தான் வந்து இந்த நோ யுவர் ஸ்ட்ரெங்த் அப்படிங்கிற கான்செப்டும், அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப்ங்கிற கான்செப்ட்டுக்குள்ள இப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். இது ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ குடுக்குது. பெரிய பெரிய பிராண்டுகளுக்குமே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது நாட் ஒன்லி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு. அது நீங்க வந்து டெக்ஸ்டைல்ஸா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்கு, சர்வீஸு, ஃபார்ம் அண்ட் நான் ஃபார்மு. இன்னும் கேட்டீங்கன்னா எஃபிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாரி நான் ஃபார்ம் ப்ரொடியூ எஃபிஓக்குமே பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து கண்ணுக்கு தெரியாம பண்ணிட்டுருந்தேன். இப்ப என்ன யோசிச்சேன்னா, நெறைய பேருக்கு இது தேவையா இருக்கு. அப்ப மக்கள்கிட்ட போய் சேரணும். ஸ்கில் கேப் இருக்கு. அந்த கேப்ப வந்து நம்ம ஃபில் பண்ணாலே, இது வந்து தனி மனித முன்னேற்றம் மட்டும் இல்ல மேடம். அந்த என்டையர் ஃபேமிலி, சொசைட்டி கடைசியா இந்தியாவுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தா வரும். அது எங்கன்னா, அந்த ஸ்கில் கேப்ப நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி குடுக்கணும்.